அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம் ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம் ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் அருட்பெரும் ஜோதி அகவல் வரிகள் 1501 1510 வரை மொத்தம் 10 வரிகளுக்கான விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம். முதலில் நான் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். இடுவெளி அனைத்தும் இயல் ஒளி விளங்கிட நடுவெளி நடுவே நாட்டிய விளக்கே. கருவெளி அனைத்தும் கதிரொளி விளங்கிட உருவெளி நடுவே ஒளிர்தரு விளக்கே. தேற்றிய வேத திருமுடி விளங்கிட ஏற்றிய ஞான இயல் ஒளி விளக்கே. ஆகம முடிமேல் அருளொளி விளங்கிட வேகமது அறவே விளங்கொளி விளக்கே. ஆரியர் வழுத்திய அருள்நிலை அனாதி காரியம் விளக்கும் ஓர் காரண விளக்கே. இதுதான் இந்த 10 வரிகள். இந்த 10 வரிகளில் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, வள்ளல் பெருமான் எப்படி ஊனுடலை உயிருடல் என்ற பிரணவ உடலாக ஆக்க முடியும் அப்படின்ற அந்த விஞ்ஞான முறையை சொல்கிறாங்க. சரி, எப்படி சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். முதல் 2 வரிகள். இடுவெளி அனைத்தும் இயல் ஒளி விளங்கிட நடுவெளி நடுவே நாட்டிய விளக்கே. பொறிப்புலன்கள் அனைத்தும் இயல்பான ஒளித்தன்மை தோன்றி விளங்கிட என் புருவ மத்தியாகிய சிற்சபை எனும் லலாடஸ்தானத்தின் நடுவே நிலை பெற்று விளங்கும் விளக்கே அப்படின்றாங்க. சரி, இப்போ அடுத்த 2 வரிகள். கருவெளி அனைத்தும் கதிரொளி விளங்கிட உருவெளி நடுவே ஒளிர் தரு விளக்கே. உயிர்வெளி முழுவதும் அருட்பிரகாசமாகிய ஒளி தோன்றி விளங்க இந்த உடம்பின் நடுவெளி என்று சொல்லக்கூடிய சிற்சபை நடுவே ஒளி தருகின்ற விளக்கே அப்படின்றாங்க. சரி, இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, வள்ளல் பெருமான் உரைநடை பகுதியில் அதாவது மனித தேகத்தில் கடவுள் காரியப்படுவது அப்படின்ற அந்த தலைப்பின் கீழே தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த லலாடஸ்தானம்னா என்ன, கடவுள் எங்கே காரியப்படுறாரு, நம்ம என்ன மாதிரி யோக நிலையங்கள் எல்லாம் அடைந்து அந்த அனுபவ நிலைகள் எல்லாம் பெற்றோம்னா அந்த அருட்பெரும் ஜோதியை காண முடியும் அப்படின்னு தெளிவாக அங்கே விளக்கியிருக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா, முதல்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இந்த உடம்பு உயிர் இது ரெண்டையும் திருமூலர் எப்படி சொல்கிறாரு பாருங்க. உடம்பார் அழியில் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. அவர் என்ன சொல்கிறாரு, உடம்பை வளர்த்தேன் உயிரை வளர்த்தேன், அதனால எனக்கு திடம்பட மெய்ஞானம், அதாவது திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் அப்படின்றாரு. அப்போ உடம்பையும் உயிரையும் வளர்த்தோம்னா நம்மளுக்கு மெய்ஞானம் கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அப்போ அதே இது திருவள்ளுவர் என்ன சொல்கிறாரு, அன்பின் வலியது உயிர்நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அவர் ஒரு உபாயம் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, உயிர் அன்பால் ஆனது, உயிர் நிலைக்க மெய்யாக அழியாமல் இருக்கும் வழி அன்பே அப்படின்னு தெளிவாக அந்த ஞான கருத்தை சொல்கிறாங்க. சரி, வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜீவர்களிடத்தில் இரக்கமும் கடவுளிடத்தில் அன்பும் இது ரெண்டும் செஞ்சுக்கிட்டு இருந்தால் போதும், பிரபஞ்சத்தின் மீது வெறுப்பும் இதை செஞ்சுட்டு இருந்தோம்னா ஊனுடல் உயிருடல் ஆகும் அப்படின்றாங்க. இதைத்தான் அவர் சாகா கல்வி, அந்த நெற்றிக்கண்ணிட, அதாவது இந்த லலாடஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த புருவ மத்தியிலே அந்த சிற்றபையிலே நாம் கற்கக்கூடிய இந்த கல்வி சிற்றம்பல கல்வி இப்படின்லாம் சொல்கிறாங்க. சரி, அவரே எப்படி சொல்கிறாங்க, ஈரமும் அன்பும் கொண்டு இன்னொருள் பெற்றேன் என்மார்க்கம் இரவாத சன்மார்க்கம் தோழி அப்படின்றாங்க. அதாவது ஜீவகாருண்யத்தினாலும் பக்தியினாலும் இரவாத தன்மை பெற்றேன், மெய்ஞானம் அடைந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி,
வள்ளுவர் எப்படி சொல்கிறாங்க, ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எலுமையும் ஏமாப்புடைத்துன்றாங்க. அதாவது 7 தாதுக்கள் நம்மளுக்கு தெரியும். எலும்பு, நரம்பு, தோல், தசை, மஜ்ஜை, ரத்தம், சுக்கிலம், இதெல்லாம் ஒவ்வொரு மனிதர்களுடைய உடம்புலையும் உள்ள இந்த 7 தாதுக்கள். இந்த 7 தாதுக்களும் ஏம சித்தி அப்படின்னா, ஏமம்னா பொன் உடம்பாக ஆக்குவது ஒருமைக்கண். அதாவது நெற்றிக்கண்ணில் ஒருவன் கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த கல்வி அவனுக்கு இந்த உடம்புல உள்ள 7 தாதுக்களையும் பொன்னாக மாற்றும் அப்படின்னு திருக்குறளில் திருவள்ளுவர் சொல்கிறாரு. சரி, இன்னொரு பாடலில் கூட அருமையாக சொல்கிறாரு, நுண்மான் நுழைபுலம் இல்லான் எழில் நலம் மண்மான் புனைப்பாவை அற்று. அதாவது இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னா, உணர்வு பூர்வமாக, அதாவது சிற்சபைக்குள் உணர்வு பூர்வமாக நுழைகின்ற அதிநுட்ப உணர்வாக மனிதன் மாற்றம் பெற்றால் மாறாத இளமையும் அழகும் நித்திய ஆரோக்கியமும் ஆயுளும் கிட்டும்னு அவரும் தெளிவாக சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ வள்ளல் பெருமானே ஞானசிரியில் இன்னும் சிறப்பாக என்ன சொல்கிறாங்க, சிற்சபை அமுதம் அருந்துமின் என்றும் சார்ந்திடும் அம்மரணத்தை தடுத்திடலாம் கண்டீர் தனித்திரு சிற்சபை நடத்தை தரிசனம் செய்வீரே அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சிற்சபையில் அந்த தரிசனத்தை, கடவுளுடைய நடத்தை பார்த்தீங்கன்னா சாகவே மாட்டீங்க, சிற்சபை அமுதம் பெற்று அந்த சாகாத நிலையில் வாழ்வீங்கன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இந்த ஊனுடம்பை உயிருடலாக அந்த பிரணவ தேகமாக மாற்றிக்கிறதுக்கு வழிகள் இருக்குது. அதுதான் வள்ளல்வர்மன் என்ன சொல்கிறாங்க, இந்த மெய் என்ற இந்த சுத்த தேகத்தை பிரணவ தேகமாக மாற்றி ஞான தேகமாக மாற்றிக்கிட்டோம்னா இது ஓங்கி வளர்ந்துக்கிட்டே போகும்னு சொல்கிறாங்க. இந்த பிரபஞ்சத்தை காட்டிலும் பெருசாக வளருன்றாங்க. இதுதான் உடம்பை வளர்க்கக்கூடிய உபாயம், உயிரையும் வளர்க்கக்கூடிய உபாயம். அந்த திருமூலர் சொன்னது அப்படியே இங்கே வருது. சரி, அப்போ இதுக்கு வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாங்கன்னா, கடவுளை நம்ம அறிவால் தான் அறியணுன்றாங்க. அதாவது கடவுளை அறிவதற்கு ஆன்ம அறிவை கொண்டே அறிய வேண்டும். மேற்படி அறிவு ஆன்ம வியாபக ஆலயமாகிய மனித தேகத்தில் கடவுள் காரியப்படுவது உத்தமம். அருளுருவமான அறிவே உருவம் கொண்ட சிவத்தை அறிவாலே அறிவது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு, பக்குவ ஆன்மாக்களிடத்தில் கடவுள் அருள் வெளிப்பட்டால் சுத்தமாதி 3 தேகமும் அத்தருணமே வரும். பாருங்கள், பக்குவ ஆன்மாக்கள்கிட்ட கடவுள் அருள் காரியப்படுச்சுன்னா அந்த சனமே முத்தேக சித்தியும் கிடச்சிடுன்றாங்க. சரி, இதுக்கு அவரே ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி உரைநடையில் மனித தேகத்தில் கடவுள் காரியப்படுவது அப்படின்ற தலைப்பின் கீழே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆன்மாவுக்கு சகல விளக்கமாகிய சாக்கிரஸ்தானம் லலாடம் ஆதலால் விசேடம் நிறைந்தது. லலாடத்தில் மூக்கு நுனியாகிய புருவமத்தி. தெளிவாக சொல்கிறாங்க. இதற்கு அனுபவ சித்திகள் திரையோத சாந்தம் வரையிலும் உண்டு. இங்கே அனுபவ நிலைகளை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, திரையோத சாந்தம் அப்படின்றாங்க. அதுக்கு அவரே விளக்கமாகவும் சொல்கிறாங்க. ஒரு 5 விதமான நிலைகளை சொல்கிறாங்க. இந்த 5 விதமான நிலைகளின் முடிவில் தான் அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, சுத்த சிவ துரியாதீதம். அந்த நிலையில் தான் நம்மளுக்கு அருட்பெரும் ஜோதி அனுபவமாகும்னு தெளிவாக சொல்கிறாங்க. அப்போ அது என்ன நிலைகள்னு பார்த்தீங்கன்னா, இந்த திரையோத சாந்தமாவது யாதனில் சொல்லிட்டு ஜீவ சாக்கிரம், ஜீவ சொப்பனம், ஜீவ சுளுத்தி. இது வேறு ஒன்றும் இல்லை. சாக்கிரம் அப்படின்றது நனவு நிலை, சொப்பனம்ன்றதுனா நம்மளுக்கு தெரியும் கனவு, சுளுத்தின்றது உறக்க நிலை. அப்போ முதல்ல முதல் நிலை என்ன சொல்கிறாங்க, ஜீவ சாக்கிரம், ஜீவ சொப்பனம், ஜீவ சுளுத்தி. அடுத்து 2வது நிர்மல சாக்கிரம், நிர்மல சொப்பனம், நிர்மல சுளுத்தி. அப்புறம் பரசாக்கிரம், பரசொப்பனம், பரசுளுத்தி. அப்புறம் குரு சாக்கிரம், குரு சொப்பனம், குரு சுளுத்தி. அப்புறம் குரு துரியம், குரு துரியாதீதம் அப்படின்னு சொல்லி 14 வழி நிலைகளை சொல்லிட்டாங்க. இதுக்கு அப்புறம் மேலே தான் சுத்த சிவ சாக்கிரம், சுத்த சிவ சொப்பனம், சுத்த சிவ சுளுத்தி, சுத்த சிவ துரியம், சுத்த சிவ துரியாதீதம். இந்த சுத்த சிவ துரியாதீதம் இங்கே தான் அருட்பெரும் ஜோதி அனுபவம் ஆகும்னு சொல்கிறாங்க.
அவரே எப்படி சொல்கிறாங்க பாருங்கள், இவ்வளவு அனுபவமும் பூர்வத்தில் உள்ள அனுபவிகளால் குறிக்கப்பட்ட நிலைகளில் இல்லை. அதாவது இதுக்கு முன்னாடி உள்ளவங்க இந்த நிலைகள் வரைக்கும் வரலை. அவங்க எந்த நிலையில் இருந்தாங்கன்னா, ஒருவாறு குரு துரிய பரியந்தம் வேத ஆகமங்களாலும் தத்துவராயர் முதலிய மகான்கள் அனுபவத்தாலும் குறிக்கப்படும். அதாவது இதுக்கு முந்தைய நிலையான குரு துரியம் வரைக்கும் தான் வந்திருக்காங்க. வள்ளல் பெருமார் என்ன சொல்கிறாங்க, குரு துரியாதீதம் அதை ஒன்று எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் சுத்த சிவ அனுபவங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 5 அனுபவங்கள், அதாவது சுத்த சிவ சாக்கிரம், சுத்த சிவ சொப்பனம், சுத்த சிவ சுளுத்தி, சுத்த சிவ துரியம், சுத்த சிவ துரியாதீதம், இந்த இடத்துல தான் அருட்பெரும் ஜோதியை காண முடியும். அதாவது சுத்த சிவ துரியாதீதம் என்ற அறிவு உணர்வு நிலையில்தான் அருட்பெரும் ஜோதியை காண முடியும். அருட்பெரும் ஜோதியை நம்ம பார்க்கல அப்படின்னா மரணமில்லா பெருவாழ்வு நம்மளுக்கு கிட்டாது. அதுதான் இதுலேயும் பார்த்தோம்ல, சிற்சபை அமுதம் அருந்துமின் என்றும் சார்ந்திடும் அம்மரணத்தை தடுத்திடலாம் கண்டீர், தனித்திரு சிற்சபை நடத்தை தரிசனம் செய்வீரே. ஞானசரிகள் அப்படி சொன்னாங்க பார்த்தீங்களா. அப்போ நம்மளுக்கு அந்த அனுபவத்தை நம்ம பார்க்கணும். அது பார்த்தா தான் அந்த சுத்த சிவ துரியாதீதம் அந்த அனுபவ நிலையை பெற்றால் தான் நம்மளுக்கு அந்த அருட்பெரும் ஜோதி அனுபவமாகனு தெளிவாக உரைநடை பகுதியில் விளக்கியிருக்கிறாங்க. இப்போ இந்த வரிகள் என்ன சொல்லுது, கருவெளி அனைத்தும் கதிரொளி விளங்கிட உருவெளி நடுவே ஒளிர் தரு விளக்கே. அதாவது உயிர்வெளி முழுவதும் அருட்பிரகாசமாகிய ஒளி தோன்றி விளங்க இந்த உடம்பின் நடுவெளி என்று சொல்லக்கூடிய சிற்சபை நடுவே ஒளி தருகின்ற விளக்கே. இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி உடம்பை உயிருடலாம் மாற்றலாம், அந்த பிரணவ தேகமாக மாற்றலாம் அப்படின்றதுக்கு வள்ளல் பெருமான் சொன்ன விளக்கங்கள் இது நிறைய இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வள்ளல் பெருமான் சொல்கிறாங்க. எல்லாமே அறிவுபூர்வமாக புருவன், எல்லாமே அறிவுபூர்வமாக தான் சொல்கிறாங்க. சயின்டிஃபிக்காக இது எல்லாமே பாசிபிள். இதில் நம்ம பேசிக்காக நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா, அந்த அன்பின் வலியது உயிர் நிலைன்னு சொல்கிறாங்கல்ல, அதைத்தான் வள்ளல் பெருமான் எல்லாமே எடுத்துக்கிறாங்க. திருமூலர் சொன்ன அந்த விஷயத்தையும் எடுத்துக்கிறாங்க, திருவள்ளுவர் சொன்ன விஷயங்களையும் எடுத்துக்கிறாங்க. எல்லாத்தையும் எடுத்து தான் வள்ளல் பெருமான் நம்மளுக்கு ஷாராக கொடுக்குறாங்க. அப்போ இதுக்கு பேஸ் என்னன்னா, நம்ம ஜீவகாருண்யத்தையும் இந்த தயா குணத்தையும் வளர்த்துக்கிறணும். எவ்வுயிரையும் தம் உயிர் போல் நினைக்கிறது, அதாவது சுத்தமாகணும். நம்ம அசுத்து எல்லாத்தையும் சுத்தமாக்கி 100% எப்படி கடவுள் சுத்தமாக இருக்கிறாரோ அதே நிலைக்கு நம்ம வரணும்னா நாமும் கடவுளுடைய குணங்களை எல்லாம் பெறணும். அப்போ இதில் அந்த ராக்காதிகள் என்ற அந்த செயற்கை குணங்கள் எல்லாம் போயிடணும். எல்லாம் போய் எப்பயுமே சுத்தமாக அந்த ஜீவகாருண்யம் மட்டுமே பிரதானமாக நம்ம எடுத்துக்கிட்டு அதை பேச வச்சுக்கிட்டு எப்பயுமே கடவுள் மேல அன்பும் ஜீவர்களிடத்தில் இரக்கமும் இந்த உலகத்தின் மேலே வெறுப்பும் வரணும். அப்படி தான் இருக்க சொல்கிறாங்க. இதை நம்ம முறையாக பண்ணிட்டு வரும்போதே இந்த உணர்வு நிலையோடு நம்ம இருக்க இந்த வள்ளல் பெருமான் நான் சொன்ன மாதிரி இந்த அனுபவ நிலைகள் எல்லாம் நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். இது எல்லாமே அனுபவங்கள் எல்லாம் எங்கே சொல்கிறாங்க, இந்த புருவ மத்தியாகி அந்த சிற்சபையில் தான் சொல்கிறாங்க. இதில் தான் நம்மளுக்கு அந்த எல்லா அனுபவ நிலைகளும் ஏற்படும். அந்த லலாடஸ்தானம் என்ற புருவ மத்தி தெளிவாக சொல்லியிருக்காங்க. கடவுள் காரியப்படும் இடம்ன்ற அந்த தலைப்பே அப்படி தான் இருக்குது. மனித தேகத்தில் கடவுள் காரியப்படுவது உரைநடையில் தெளிவாக எழுதியிருக்கிறாங்க. சரி, இப்போ அடுத்த 2 வரிகள். தேற்றிய வேத திருமுடி விளங்கிட ஏற்றிய ஞான இயல் ஒளி விளக்கே. திருத்தி அமைக்கப்பட்ட வேதத்தின் முடிவானது விளங்குமாறு ஏற்றிய ஞானத்தன்மை பொருந்திய ஒளி விளக்கே. அடுத்த 2 வரிகள். ஆகம முடிமேல் அருளொளி விளங்கிட வேகமது அறவே விளங்கொளி விளக்கே. ஆகமங்கள் கூறுகின்ற முடிவு எதுவோ அதன் மேல் அருள் ஒளி விளங்கிட வேகம் கெடுத்து, அதாவது சாந்தமற்ற தன்மையை அதான் வேகம்னு சொல்கிறாங்க. அதாவது சாந்தத்தன்மையை கொடுத்து சாதுவாக்கி விளங்குகின்ற அருள் ஒளி விளக்கே. சரி, அடுத்த 2 வரிகள். ஆரியர் வலித்திய அருள்நிலை அனாதி காரியம் விளக்கும் ஓர் காரண விளக்கே. ஆரியர்கள், அதாவது வேதங்களை நன்கு கற்று உணர்ந்தோர் போற்றி வழிபடுகின்ற அருள்நிலை அனாதியாக உள்ள அக்காரியத்தை விளக்கும் ஓர் காரணமாக உள்ள
விளக்கே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதுவரைக்கும் நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். மீண்டும் நாம் நாளை சந்திப்போம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.